Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. கோவை மாவட்டத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்தவர் சொக்கலிங்கம். 54 வயதான இவர் கோவையில் பயங்கரவாத தடுப்பு பிரிவு சிறப்பு எஸ்ஐயாக பணியாற்றி வந்தார். 1997ஆம் ஆண்டு காவல்துறையில் சேர்ந்துள்ள சொக்கலிங்கம் பயங்கரவாத தடுப்பு பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளராக கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் பணியில் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் கோவை வஉசி மைதானத்தில் உள்ள புங்கை மரத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்த சொக்கலிங்கம் நேற்று இரவு சேலையில் தூக்கிட்டபடி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இரவு பணியில் ரோந்தில் இருந்த காவலர்கள் சொக்கலிங்கம் தூக்கில் தொங்குவதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பின்னர் இது குறித்து ரேஸ்கோஸ் போலீசாருக்கு தகவல் அனுப்பியுள்ளனர். தகவல் கிடைத்ததும் விரைந்து வந்த ரேஸ்கோஸ் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சொக்கலிங்கம் திடீரென தற்கொலை செய்ய என்ன காரணம் என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. குடும்ப பிரச்சனையா அல்லது பணியில் ஏதேனும் நெருக்கடியா என்கிற கோணத்தில் விசாரணை நடந்து கொண்டிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.